இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரிடம் தாழ்மையா இருக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 9. நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். Wherefore, though I might be much bold in Christ to enjoin thee that which is convenient. Philemon chapter 1 verse 8. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன செய்யணுமோ அதை நான் கட்டளையாக கொடுக்கிற அளவிற்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் தேறினவன் தான், துணிந்தவன் தான். ஆனாலும் நான் அப்படி சொல்றது கிடையாது. மாறாக உன்னிடம் அன்பின் நிமித்தமாக மன்றாடுகிறேன், கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் யாரிடம் தாழ்மையாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அரௌண்ட் 2010-11 அந்த மாதிரியான ஒரு பீரியட்ல நான் ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்றேன். அப்போ ஹெச்ஆர்ல ஒரு செஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஹியூமன் எத்திக்ஸ், திரும்ப ஹம்பிளா இருக்கிறத பத்தி ஒரு செஷன் ஒருத்தவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹம்பிள்னஸ் பத்தி பேசுறப்போ அவங்க சொல்றாங்க, இந்த ஆபீஸ பொறுத்தவரையில நீங்க யார்கிட்டலாம் ஹம்பிளா இருக்கணும் இருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றாங்க. கூட வேலை பார்க்கறவங்க டிஎல்ஸ சொல்றாங்க, மேனேஜர்ஸ சொல்றாங்க, ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிஸ சொல்றாங்க, சிஇஓஸ சொல்றாங்க, ஹெச்ஆர் பீப்புள், இந்த மாதிரி அநேகரை குறித்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹெச்ஆர் சொன்ன காரியம், உங்களோட வேலை பார்க்கறவங்க கூட நீங்க ஈக்குவலான பீப்புள் தான், சோ மரியாதை கொடுத்துதான் ஆகணும், யாரும் ரூல் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி டிஎல்ஸா இருக்கட்டும், ஹெச்ஆரா இருக்கட்டும், மேனேஜர்ஸா இருக்கட்டும், யாரெல்லாம் உங்களை விட அத்தாரிட்டியில மேல இருக்காங்களோ, உங்களை கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்காங்களோ, அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க ஹம்பிளா தான் இருப்பீங்க. அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்வீங்க. அதெல்லாம் ரியலான ஒரு ஹம்பிள்னஸ் கிடையாது. மாறாக கேஃபிடேரியால ஒர்க் பண்றவங்க, உங்க சிஸ்டம் எல்லாம் கிளீனிங் செக்ஷன்ல இருக்கவங்க, இந்த பீப்புள்கிட்ட நீங்க ஒரு கைண்ட்னஸோட ஹம்பிளா பேசுறது, ஹம்பிளா ஏதாவது ஒரு காரியம் பண்றது, இதுதான் ரியலான ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த செஷன்ல பேசினாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்களே ஹம்பிள்னஸ் குறித்து அநேகர் இந்த மாதிரியான காரியத்துல இருக்காங்க. ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு உண்மையான அந்த தாழ்மை இருக்கிறது? நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேகரிடத்தில், குறிப்பாக நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஹம்பிள்னஸ்ன்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிலமோனுக்கு எழுதுறப்போ, எனக்கு நான் அதிகாரம் உடையவன், கிறிஸ்துவுக்குள்ளாய் தேறினவன், தைரியம் உள்ளவன். எதுக்கு அப்படின்னா, உன்னை கட்டளை கொடுத்து இந்த காரியத்தை இப்படி செய்யின்னு சொல்றதுக்கு. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். மாறாக நான் அன்பின் நிமித்தமாக உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன், மன்றாடுகிறேன் அப்படின்னு தெளிவாக எழுதுகிறார். எனக்கன்மானவர்களே, அதாவது நான் உன்னையுடையும் ஒரு படி மேலாக தேவன் என்னை வைத்திருந்தாலும், அதற்குள்ள அதிகாரம் என்னிடத்தில் இருந்தாலும், நான் என்னை தாழ்த்துகிறேன் அப்படின்றத இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்தா தெரியும். எல்லாருமே தேவனுக்கு பயந்து நடப்போம், அவரிடத்தில் தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு வெளிப்படையாவே பேசுவோம். ஏன் தெரியுமா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிப்பார் அப்படின்னு. அப்படியானால் நான் பெருமையா நடந்தா தேவன் என்னை எதிர்த்து நின்னுவார்னு பயந்து, பிடிக்கலாட்டியும் பரவாயில்ல, நான் தாழ்மையா நடப்பேன். எதுக்காக? தேவனுடைய கிருபையினாலே நான் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காக. ஆனா நம்ம ஒரு கடைக்கு போறோம், அங்க அந்த கடையில ஒர்க் பண்றவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம், கண்ணா பின்னான்னு அவங்கள இங்கிலீஷ்ல திட்டிட்டு இருப்பாங்க நிறைய பேர். கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா, மூளை இருக்கு அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் புரியுற மாதிரி இருந்தாலே அந்த இடத்துல அவன் வேலை பார்க்க மாட்டான்.
அந்த மாதிரி பீப்புளை தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து தங்களை வந்து ஒரு பெரிய ஆளாக அவங்க மனசுல எண்ணிட்டு இங்கிலீஷ்ல அவங்கள பயங்கரமா கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கடினம் தான். அதே பர்சன் சண்டே சர்ச்சுக்கு போனா தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே அப்படின்னு நிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சபை முடிந்து போதகர்கிட்ட ஒரு பவியத்தோட பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சொல்லுவாங்க. கூட இருக்கிற விசுவாசிகளிடத்தில் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு ஏதோ தன்னை தாழ்த்துவதை போல காட்டிக் கொள்ளுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எது உண்மையான தாழ்மை? ஏதோ எனக்கு மேல இருக்கவங்களுக்குள்ள நான் வந்து என்னை தாழ்த்துகிறதோ, தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துவதை போல நான் காண்பித்துக் கொள்ளுகிறதோ, இது தாழ்மையா? அல்லது தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்னை விடவும் ஒருவேளை அவங்க பொருளாதாரத்துல கீழாக இருக்கலாம், நான் வேலை பார்க்கிற இடத்துல கீழாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களிடத்தில் நான் அன்பின் நிமித்தமாக பழகுகிறேனா? அவர்களிடத்தில் நான் வந்து தாழ்மையான ஒரு இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிறேனா? நான் கொஞ்சம் யோசிக்கணும். இதுதான் உண்மையான தாழ்மை. இது நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, எப்போது நாம் சக மனிதர்களிடத்தில் அவங்க கிட்ட எந்த விதமான வேற்றுமையும் பாராட்டாமல் தாழ்மையாய் நடக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போதுதான் நான் சொல்ல முடியும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்கிறேன் என்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே, எங்களை அபிஷேகித்திருக்கிறீர் அப்பா, வேறுபடுத்தி இருக்கிறீர் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, எங்களை உமக்கு முன்பாகவும் எங்களோடு இருக்கிற சக மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்த்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அது கஷ்டமா இருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் எல்லா இடத்திலும் எங்களை தாழ்த்தி பிறரை மதிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.